ஷர்மிளா வணக்கம். ஹோர்முஸ் நீரிணை தற்போது போரின் மையப்புள்ளியாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகையிட்டு ஈரான் துறைமுகத்திலிருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு அனுமதி இல்லை என்று முட்டுக்கட்டை போட்டு இருந்தாலும் ஈரானும் தங்கள் பங்கிற்கு எந்த கப்பலையும் நாங்கள் செல்ல விடமாட்டோம் என்று அவர்களும் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இதனால் போர் பதற்றம் என்பது பொருளாதார ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான நெருக்கடி நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தும் வரையில், அதாவது இந்த ஒப்பந்தம் தொடர்பான சாராம்சம் சமர்ப்பிக்கும் வரையில் தற்காலிக போர் நிறுத்தம் நீட்டிப்பு செய்யப்படுவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில்தான் ஏற்கனவே ட்ரம்ப் பொறுத்தவரையில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் முதலில் அறிவித்தார். 10 நாட்கள் முடிந்த பிறகு கடுமையாக தாக்கும் என்றார். ஆனால் தாக்குதல் நடத்தாமல் 2 வார கால போர் நிறுத்தம் என்று அதற்கு பிறகு மீண்டும் தொடர்ந்தார். 2 வார கால போர் நிறுத்தம் இன்றுடன் முடியிருக்கும் நிலையில் அடுத்து என்ன செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும் வரை தற்காலிக போர் நிறுத்தம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து காலக்கெடு கொடுத்து மீண்டும் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பு செய்வதற்கு பின்னணி என்ன என்பது குறித்து தான் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. என்றால் அமெரிக்காவை பின்வாங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய செயல் இருக்கிறதா என்ற கேள்வி இதன் பின்னணியில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது அமெரிக்க ராணுவம் ஈரான் துறைமுகங்களுக்கு விதித்த கடற்படை முடக்கத்தை தொடரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய துறைமுக முடக்கம் என்பது தொடரும், ஆனால் அதே சமயத்தில் போர் நிறுத்தமும் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த துறைமுக முடக்கம் மூலமாக ஈரானுக்கு தினமும் $500 மில்லியன் அளவிலான வர்த்தக பாதிப்பு ஏற்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஈரான் நிதி ரீதியாக சரிந்து கொண்டிருக்கிறது. பணப்பற்றாக்குறையால் தவித்து ஹோர்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு நாளைக்கு $500 மில்லியன் இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான். தங்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என ராணுவத்தினரும் காவல்துறையினரும் புகார் கூறுகிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானில் இருக்கக்கூடிய நிலைமை இவ்வாறு இருக்கிறது என்று தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை தீவிரப்படுத்தாமல் பின்வாங்கி இருப்பது, போர் நிறுத்தத்தை நீட்டிப்பு செய்திருப்பதுடைய பின்னணி என்ன என்பது குறித்து பரபரப்பான தகவல் வெளியாக இருக்கிறது. உண்மையில் அவர் எதற்காக போர் நிறுத்த நீட்டிப்பு செய்தார் என்றால், ஈரானுடனான அமெரிக்காவின் 7 வார கால போரில் அமெரிக்க ராணுவம் அதிக அளவிலான ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறது. என்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் வெனிசுலாவை போல எளிதாக ஒரு வாரத்தில் ஈரானை கைப்பற்றி விடலாம், ஈரானை துவம்சம் செய்து விடலாம் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் ஈரான் தனது ட்ரோன் தாக்குதல் மூலமாக ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் அலறவிட்டது. அமெரிக்காவும் வளைகுடா நாடுகளும் ஈரானுடைய பல ஆயிரம் ட்ரோன்களை தடுக்க பல $1 மில்லியன் மதிப்பிலான ஏவுகணைகளை பயன்படுத்தினார்கள். இதனால் பொருளாதார ரீதியாகவும் பெரும் நெருக்கடியை சந்திக்கும் நிலை அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டது. ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்கர்கள் இது நமக்கு தேவையற்ற போர், இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்து வரக்கூடிய அந்த செலவு என்பதும் ஆயுதங்கள் பயன்படுத்துவது என்பதும் அமெரிக்காவுக்கு தேவையற்றது என்று தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். அமெரிக்கா பொறுத்தவரையில் கடந்த 4-5 ஆண்டுகளாக உக்ரைன் நாட்டுக்கு தொடர்ந்து ஆயுத சப்ளையும் செய்து வருவதும் ஏவுகணை இருப்பு குறைய மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானுடன் போர் தொடர்ந்தால் அமெரிக்காவின் நிலை இன்னும் மோசமாக வாய்ப்பு இருப்பதாக பென்டகன் உயர் அதிகாரிகள் தரப்பில் நிபுணர்களுடைய மதிப்பீட்டின்படி சில தரவுகள்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த சரிவு அமெரிக்க ராணுவத்தின் பாதுகாப்பு நிலையை பாதிக்கும் அளவுக்கு உள்ளது எனவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதனால்தான் அமெரிக்கா பின்வாங்கி இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக தான் ட்ரம்ப் 2 வாரம் 4 வாரம் என இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஈரான் உடனான போர் நிறுத்தத்தை காலவரையற்ற வகையில் நீட்டித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரும் வரையில் போர் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 7 வாரங்களில் அமெரிக்கா தன்னுடைய மிக முக்கியமான ஆயுத கையிருப்பு என்பது குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. 45% அளவுக்காக பல்வேறு ஆயுதங்களையும் பயன்படுத்தியிருக்கிறது. தாட் ஏவுகணை, இன்டர்செப்டர்கள் சுமார் 50 விழுக்காட்டையும், பாரியாட் ஏவுகணை கிட்டத்தட்ட 50% பயன்படுத்தியிருக்கிறார்கள் அமெரிக்கா. இந்த தகவல் அனைத்தும் பென்டகன் மதிப்பீட்டுடன் ஒத்துப்போவதாக செய்திகள்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் அமெரிக்க கடற்படை ஹோர்முஸில் சீனாவில் இருந்து வந்த கப்பலை கைப்பற்றினார்கள். இதில் ஏவுகணையில் பயன்படுத்தக்கூடிய வெடிமருந்துகள் இருந்ததாக அமெரிக்க தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதேபோல சீனா விமானங்கள் தொடர்ந்து ஈரானில் தரையிறங்குவதாகவும் தகவல்லாம் வெளியாக இருக்கிறது. அப்படி என்றால் ஈரானுக்கு சீனா உதவி செய்கிறதா என்றும் பார்க்கப்படும். இதனாலே அமெரிக்கா சற்று யோசிக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா தன்னுடைய ஆயுத பற்றாக்குறையை சரி செய்ய பென்டகன் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏவுகணை உற்பத்தியை அதிகரிக்க ஒப்பந்தங்களாம் கையெழுத்தாக இருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி திறனை அதிகரித்தாலும் கூட புதிய ஏவுகணைகள் வந்து சேர 3 முதல் 4-5 ஆண்டுகள் ஆகும் என தெரிய வருகிறது.
இதனால் போர் முன்பு இருந்த அளவுக்கு ஏவுகணை கையிருப்பு என்பது மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்புவது பல ஆண்டுகள் ஆகும் என்ற காரணத்தால் அமெரிக்கா தற்போது அமைதியாக இருக்கிறார்கள். இதுதான் அமெரிக்கா தற்போது போர் நிறுத்த நீட்டிப்பு செய்வதற்கான பின்னணி காரணமாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கு தேவையற்ற போர் என்று உள்ளூரிலே அமெரிக்க அதிபருக்கு கடுமையான எதிர்ப்பு, பல்வேறு ஆயுதங்கள் அதிக அளவில் செலவழித்து விட்டார்கள், உக்ரைனுக்கு அதிக அளவு ஆயுதங்கள் வழங்கியது போன்ற காரணங்களால் ஆயுத கையிருப்பு குறைவு, பல பில்லியன் டாலர் செலவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அமெரிக்கா தற்போது மீண்டும் போர் தொடர்ந்தால் அதுக்கு நமக்கு தேவையற்ற நேர விரயம், பணம் விரயம், அதே போன்று அமெரிக்கர்களுடைய எதிர்ப்பு அதிகரிக்கும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் தான் அமெரிக்கா இந்த போரிலிருந்து சற்று பின்வாங்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் ஈரான் தரப்பில் இந்த அமெரிக்காவின் நடவடிக்கை, இந்த முடிவு குறித்து பேசும்போது ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகருடைய ஆலோசகரும் முக்கிய பேச்சுவார்த்தை நிபுணருமான முகமது பாகர் கலிஃபா இதை பற்றி பேசும்போது அமெரிக்க கடற்படை முடக்கம் தொடர்வது குண்டுவீசிக்கு சமம் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலடி தரப்பட வேண்டும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த அமெரிக்க ட்ரம்பினுடைய முடிவு என்பது ஈரான் தரப்பு என்ன கூறுகிறார்கள் என்றால் அமெரிக்கா இன்னும் தாக்குதல் திட்டத்தில் இருப்பதாக சந்தேகம் இருப்பதாக ஈரான் தெரிவிக்கிறார்கள். இந்த போர் நிறுத்த நீட்டிப்பு மத்திய கிழக்கில் அமைதி நிலைக்க வாய்ப்பை உருவாக்கும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஏதோ திட்டமிடுகிறார்கள் என்றுதான் ஈரான் தரப்பில் கூறுகிறார்கள். துறைமுக முற்றுகையும் கிட்டத்தட்ட குண்டுவீச்சு சமம் என்றுதான் இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் இப்போதைக்கு போர் என்பது இல்லை என்பது அமெரிக்காவின் திட்டவட்ட முடிவாக இருக்கிறது. அமெரிக்கா இந்த போரிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எதுவாக இருந்த போரில் அமெரிக்கா பின்வாங்கினால் மத்திய கிழக்கில் அமைதி நிலைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மற்றொரு பிரச்சனை என்னவென்றால் ஹோர்முஸ் நீரிணை பாதையில் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கும் நிலையில் இது எண்ணெய் விலை உயர்வுக்கு, சரக்கு போக்குவரத்து, வளைகுடா நாடுகள் உணவு பற்றாக்குறை உள்ளிட்டவற்றை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. போர் என்பது இல்லை என்றாலும் கூட ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் என்பது உலக அளவில் எண்ணெய் ஏற்றுமதி, கச்சா எண்ணெய் வர்த்தகம் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாக ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும், போரும் நிறுத்தமும் தொடர வேண்டும் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.